அட வாங்க சார் வாங்க. அட வாங்க சார். இன்னைக்கு என்ன பண்ண போறளோ? யாரடி சார்னு கூப்பிடுற? அட உட்காருங்க சார். என்ன சார் சார்னு சொன்னா பயப்படுறீங்க போலயே. பயமா? உட்கார்ந்து பேசுங்க சார். நாங்க இருக்கிறதுனால தான் எல்லாருக்கும் தைரியமே. நீ வேற. தெரியுமே சார். அதனால தான் காலேஜ்க்குள்ள ஸ்டூடண்ட்ஸை தவிர எல்லாருமே உள்ள போறாங்களா சார்? சும்மா சும்மா உட்கார்ந்து பேசுங்க சார். சும்மா சும்மா சார்னு சொன்னா பயந்துருமா என்ன? அப்போ வேணாம் சார்ன்றது பிரிச்சு SIRன்னு சொல்லவா சார்? ஒன்றே SIRன்னு சொன்னா மட்டும் பயந்துருமா? அப்போ உங்களுக்கு பயம் இல்ல? இல்ல. இனியும் ஏமாறாதீங்க. இது மாற்றத்துக்கான நேரம். இன்றைக்கு கல்லூரிகள் நிறைய திறந்திருக்கிறோம், பள்ளிகள் நிறைய திறந்தோம். பள்ளியை திறந்தது அண்ணா திமுக, பள்ளியை மூடியது திமுக. 200 பள்ளி மூடிட்டாங்க. 200 அரசு பள்ளியை மூடி அரசாங்கம். அண்ணா திமுக அதிகமான பள்ளிகளை திறந்து இன்றைக்கு கல்வி கற்போட எண்ணிக்கை உயர்த்தணும். கிராமத்திலிருந்து நகர வரை நம்முடைய குழந்தைகள் சிறப்பான கல்வி கிடைக்க வேண்டும். அதற்காக கல்வியை கூடத்தை திறந்தா திமுக அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு, சட்டமன்றத்தில் நீங்க இஷ்டத்துக்கு பள்ளிக்கூடத்தை திறந்துட்டீங்க, எங்களால் நடத்த முடியல, அதனால 200 பள்ளி மூடிட்டுன்னு சொல்றாங்க. ஏங்க எதுக்கு அரசாங்கம் பள்ளியை திறந்து நல்ல கல்வி கொடுக்க வேணும். ஆனா இந்த அரசாங்கத்துல திறந்த பள்ளியை மூடிக்கிட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஆசிரியர்களும் கிடையாது. எங்க இருக்குது ஆசிரியர்? பள்ளியை மூடிட்டான. இப்படி ஆசிரியரும் கிடையாது, உதவியாளரும் கிடையாது, பள்ளிக்கூடத்தையும் மூடிட்டு இருக்காங்க. நாடு போற போக்க பார்த்தா இன்னைக்கு மீண்டும் வந்து ஆடு மாடு தான் நம்ம மேய்க்க வேணும். அப்படி நிலை கொண்டாந்து விட்டுருவாங்க. அண்ணா திமுக அரசாங்கம் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தது. ஒரே ஆண்டு 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. நாமக்கல் மாவட்டத்தில் உங்களுடைய கோரிக்கையை ஏற்று, உங்களுடைய மாவட்ட சார்பில் தங்கமணி அவருடைய கோரிக்கையை ஏற்று, கழக நிர்வாகிகளுடைய கோரிக்கை ஏற்று 400 கோடியில நாமக்கல்ல பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம்ல. அதே போல சட்ட கல்லூரி நான் இருக்கும் போது அரசாணை வெளியிட்டேன். நிலம் எடுக்கிறதுல பிரச்சனை, காலதாமதம் ஆச்சு. பிறகு இவர்கள் வந்து அடிக்கல் நாட்டினாங்க. ஆனா சட்டக்கல்லூரி கொண்டாந்தது நாம தான். அதே போல மருத்துவக் கல்லூரி கொண்டாந்து நாம தான். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில சேந்தமங்கலம் சட்டமன்றத்தில் கொண்டாந்தது நாம தான். இப்படி கல்லூரி திறந்தது விளைவின்னு இன்றைக்கு கல்வி கற்போடைய எண்ணிக்கை அதிகரிப்பு, பட்டம் படிப்பு படிக்கக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை அதிக. கிராமத்தில் சரி நகரத்திலும் சரி இன்றைக்கு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஏழை எளிய மாணவி கூட குறைந்த கட்டணத்தில் பட்ட படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்.